நீங்க எல்லாரும் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? சோ தயவு செஞ்சு சொல்றேன், வேலையை மட்டும் விட்டுறாதீங்க. பிகாஸ் மார்க்கெட்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கூட கிடையாது. எங்க பார்த்தாலும் ரெக்கமெண்டேஷன் தாங்க. ஒன்னு ஹெச்ஆருக்கு நீங்க ஃப்ரெண்டா இருக்கணும், இல்ல ஹெச்ஆர் உங்க ஃப்ரெண்டா இருக்கணும், இல்ல டிஎல் உங்க ஃப்ரெண்டா இருக்கணும், இல்ல மேனேஜர் உங்க ஃப்ரெண்டா இருக்கணும், இல்ல உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப வருஷமா அந்த கம்பெனில வேலை பார்த்துருக்கணும். அது மூலியமா உங்க ரெஸ்யூம் போய் ரெக்கமெண்டேஷன்ல நீங்க செலக்ட் ஆனால மட்டும் தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அது வரைக்கும் உங்க ஜாபை நீங்க ரிசைன் பண்ணிடாதீங்க. இப்போ உங்களுக்கு ஜாப் கிடைச்சிருச்சு வெளியே. சோ இப்போ நான் கரண்டா வேலை பார்க்குற இடத்துல நான் விடுறேன் அப்படின்னா ஓகே ஃபைன். இல்ல இந்த இடத்துல ரொம்ப ப்ரெஷரா இருக்கு, நான் இதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் தேடுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப ப்ரெஷரா இருக்கும் மக்களே. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க வேலை பார்க்கும் போது வர ப்ரெஷரை விட வேலையே இல்லாம வேலையை தேடுற ப்ரெஷர் இருக்கு பாத்தீங்களா, அப்படி இருக்கும் மக்களே, அப்படி இருக்கும். அதாவது அந்த அளவுக்கு கொடுமையா இருக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, மார்க்கெட்ல எந்த இடத்துலயுமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி சுத்தமா கிடையாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அதாவது சேல்ஸ் ஃபீல்டு தான் அதிகமாயிட்டு. பிகாஸ் ஏன்னா கஸ்டமர் அதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு கம்பெனி நீங்க என்ட்ரி போறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இங்க இருந்து எதுக்கு வேலையை விடுவீங்க? இதோட பெட்டர் பேக்கேஜ் கிடைச்சா பெட்டரா இருக்கும், நீங்க வேற ஒரு கம்பெனிக்கு போவீங்க. அவன் உங்க ரிசீம் பார்த்து என்ன சொல்லுவானா, நீங்க எவ்வளவு பேக்கேஜ் வாங்கிட்டு இருந்தீங்க? 27. ஓகே, சோ நாங்க உங்களுக்கு ஒரு 29 கொடுக்குறோம் சார். ஒரு 30% ஆக்ட் பண்ணி பார்த்து ஜஸ்ட் 2000 ஆக்ட் பண்ணிக்கிட்டேன். சி எங்க பட்ஜெட் இவ்வளவுதான், உங்களுக்கு ஓகேனா உங்க ரிசீமை நான் ஃபார்வர்ட் பண்றேன் ஆர்எல்ஸ் அப்படிமாங்க. சோ அதான் சொல்ற மக்களே, வேலை கையில வச்சுக்கிட்டு வேலையை தேடி ஜம்ப் ஆகுங்க. வேலை இல்லாம ஜம்ப் ஆயிட்டீங்கன்னா அவ்வளவுதான், ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து நம்ம மேல ஜம்ப் ஆயிடுவாங்க. எங்க காசங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு வீடை ரன் பண்றதுக்கு மணி தேவை, அதுக்கு நமக்கு ஜாப் தேவை. ஸோ அதனால இங்க எல்லாமே தேவைகள் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அதனால சொல்றேன், ஜாப் கிடைச்சக்கப்புறம், நல்ல ஜாப் கிடைச்சக்கப்புறம் வேலை பார்க்குற இப்போ கரண்ட் ஜாப் ரிசைன் பண்ணுங்க. ஆர்எல்ஸ் தயவு செஞ்சு பண்ணாதீங்க.